தெளிவானவர், போராட்டத்தில் உறுதிமிக்க தலைவர் தோழர் தமிழரசன். அந்த காலகட்டங்களில் வந்துட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அப்போ முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி இருக்காருங்களே, அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. ஐயம்பெருமான் ஒரு ஆள்காட்டி, போலீஸ் இன்ஃபார்மர், அவன் போயிட்டு காவல்துறைக்கு இந்த இந்த வெடிகுண்டு வெடிச்சு உடனே அங்கே கரும்பெல்லாம் புடிட்டு இப்போ சிறைக்குள்ளே இந்த சிந்தனை அவங்களுக்கு தமிழ்நாடு விடுதலை தேசிய இனங்களுடைய விடுதலை அப்படின்றத தான் அவங்க முன்வைக்கிறாங்க. மற்றவங்க பேசுகிற இனவாதம் வேறு, ஆனால் இது ஒரு தேசிய இனத்தோட விடுதலையை பற்றி பேசுகிறது அல்லது ஒரு சுயநிர்ணய உரிமை, அந்த அளவில் அவங்க முன்னெடுக்கிறாங்க. ஆனால் இவர் புலவர் தனிநாடு தான், தனி நாடுன்றத உறுதியாக இருக்கார். அப்போ அவங்களுக்குள்ளே சில இதில் வருது. அப்புறம் ஒரு தமிழரசனை ஏற்றுக்கிறார். வன்னியர் நிகழ்வுகளில் தாழ்த்தப்பட்ட ஒரு தலைமையை வச்சுருப்பாங்க. தாழ்த்தப்பட்ட ஒரு வீட்டு விழாக்களில் நிகழ்வுகளில் வன்னியர்கள் தலைமை தாங்குவாங்க. அந்தளவுக்கு ஒரு இரண்டு சமூகங்களுக்கு ஒரு இணக்கமாக அவங்க பேசுகிறது தமிழருக்கான தமிழ் தேசியம், மக்களுக்கான தேசியம் தமிழ் தேசியமே கிடையாது. அது ஒரு உருட்டு, அவ்வளோதான். வணக்கம். இன்றைய நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க இடதுசாரி அரசியல் செயல்பாட்டாளர் திரு ஆரூர் வேடியப்பனார் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வரலாற்று சிறப்புமிக்க சில பேரை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியத்துக்காகவும் தனி தமிழ்நாடுக்காகவும் போராடியவர், தமிழ் விடுதலை படையை நிறுவியவர் திரு தோழர் தமிழரசன். அவங்கள பற்றி தான் இப்போ உங்ககிட்ட கேட்போம். அவருக்கும் உங்களுக்குமான ஒரு நட்பு எங்கேருந்து ஆரம்பிச்சது? நான் நேரடியாக ஒரு தோழர் தமிழரசனோட தொடர்பெல்லாம் இல்லைங்க. அது போல் ஒரு கலிபெருமாளோட நெருக்கமாக பழகிருக்கிறோம். அந்த வகையில் அவர் வழியாக அவருடைய தமிழ்நாடு விடுதலை படையுடைய வரலாறு, நக்சல்பரி அரசியலோட வரலாறு இதெல்லாம் படிக்கும்போது தோழர் தமிழரசனை பற்றி ஒரு புரிதலும் தெளிவும் நம்மளுக்கு வருது. அந்த அளவில் தான் எனக்கு தமிழரசனாக இருக்கும். இப்போ உங்களுக்கு புலவர் கலியபெருமாள் ஐயா ஒரு நட்பு ரீதி உங்களுக்கு நல்ல ஒரு நெருக்கமான நட்பு இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது தான் இவங்க தோழர் தமிழரசன் ஐயாவோட உங்களுக்கு ஒரு நட்பு உருவாச்சுங்களா? எந்த விஷயத்தில் அவர் உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணார், அது கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா? ஒரு உறுதியான தெளிவானவர், உறுதிமிக்க போராட்டத்தில் உறுதிமிக்க தலைவர் தோழர் தமிழரசன். செயல் ஒன்றே, அதாவது செயல்தான் அப்படின்றதில் உறுதியாக இருந்தவர். செயல் ஒன்றே சிறந்த தத்துவம்னுவார். அது அவர்கிட்ட பார்க்க முடியும் தமிழரசங்கிட்ட. பொன்பரிப்பில் பிறக்கிறாரு. பொன்பரிப்பி பக்கம் மதகளிர் மாணிக்கின்ற ஒரு கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் தான் பிறக்கிறாரு. கோயம்புத்தூரில் ரசாயனம் பொறியியல் படிக்கிறார். அவர் படிச்சுட்டு இருக்கிற காலகட்டங்களில் மேற்கு வங்கத்தில் நக்சல்பாரி என்ற கிராமத்தில் சாரு மசூந்தார் தலைமையில் மிகப்பெரிய உழவர் பேரெழுச்சி அங்கே நடக்குது. அந்த தொடர்ந்து தான் அவர் அந்த அரசியல் உள்வாங்கிறார். அவர் கல்லூரியில், பொறியியல் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிற காலகட்டங்களில் தோழர் சாரு மசூந்தார் அவர்கள் ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறார். கல்லூரிகளை விட்டு வெளியேறோடும், மக்களிடம் செல்வோம் அப்படின்ற முழக்கத்தை முன்வைக்கிறார். அந்த காலகட்டங்களில் தான் அவர் கல்லூரி தன்னுடைய பொறியியல் படிப்பு பாதியில் விட்டுட்டு அரசியலை முன்னெடுக்கிறதுக்காக வெளியே, அந்த காலகட்டம் தோழர் தியாகு போன்றவர்கள்லாம், அந்த நூற்றுக்கணக்கான இளைஞர்கள், இன்றைக்கி இருக்கிற டிஎஸ்எஸ் பணி, தோழர் தியாகு, இந்த மாதிரி எண்ணற்ற தோழர்கள் அந்த காலகட்டங்களில் தான் கல்லூரியில் விட்டு வெளியே வராங்க. அப்படி இவர் தன்னுடைய போராட்டத்தை அங்கே குறிப்பாக அந்த தென்னார்காடு மாவட்டத்தில், அந்த முந்திரிக்காடு அந்த பகுதிகளில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான அந்த இரட்டை கோல முறை, அவங்க மீதான சாதிய ஒடுக்குமுறை, இதெல்லாம் முழுக்க அவர் தான் முன்னின்று அந்த போராட்டங்களை எடுக்கிறார். தோழர் புலவர் கலியபெருமாள் அவங்களும் ஒன்றா தான் எடுக்கிறார். தொடர்ச்சியாக இந்த போராட்டங்களை எடுத்துகிட்டு இருக்காரு. 1975 மிசா அப்போ அவர் கைது செய்யப்பட்டு திருச்சி சிறைக்கு போகிறார். அதுக்கு முன்னாலே புலவர் கலியபெருமாள் உள்ளிட்டவர்கள் அங்கே திருச்சி மத்திய சிறையில் தூக்கு தண்டனை கைது அங்கே இருக்கார். அதாவது இப்போ இந்த ஒரு விஷயம் கொஞ்சம் கேள்விப்படுறது, 1970 புலவர் கலியபெருமாள் ஐயா வீட்லேயே நாட்டு வெடிகுண்டுலாம் தயார் பண்ணுவார். வீட்டில் இல்லைங்க, அது அவருக்கு ஒரு மக்கள் திறன் அரசியலை எப்பயுமே ஏற்றுக்கணும். அப்படி அந்த வழியில் தான் அவர் வந்திருக்கார்.
அந்த காலகட்டங்களில் வந்துட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அப்போ முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி இருக்காருங்களே, அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. அந்த டாக்டர் பட்டம் கொடுத்தது தப்புன்னு சொல்லிட்டு நக்சல்பாரி மாணவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை எடுக்கிறாங்க. அதில் தோழர் கணேசன்ட்டு அங்கே ஒரு மாணவர் தலைவர் அங்கே அந்த கல்லூரியில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்காரு. அதே மாதிரி காணியப்பன், சர்ச்சில்ன்ட்டு இன்னொரு தோழர், இவங்களாம் சேர்ந்துட்டு புலவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி அங்கே வெடிகுண்டு தயார் பண்ணோம், தற்காப்புக்கு வேணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அவர் மறுத்துறார், வேணான்னு தான் சொல்கிறார் முதல்ல. அதுக்கு பிறகு அவரை சமாதானப்படுத்திடுறாங்க. இவங்க தற்காப்புக்கு தான் நம்ம யாரையும் போய் இதை வச்சு தாக்குதல் நடத்த போகிறதில்ல, தற்காப்புக்காக தான் நம்ம தயார் பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. வீட்டில் இல்லை, அவர் தோட்டத்தில் தான் தயார் பண்ணுறாங்க. வீடும் தோட்டம் ஒன்றும் பக்கமாக இல்லை, வீடு வந்து ஒரு சவுந்தர சோழபுரம் ஊருக்குள்ளார ஒரு வீடு. ஆனால் தோட்டன்றது ஒரு ஒரு 1.5 பல்லாங்கு 2 பல்லாங்கு தூரத்தில் இருக்கும். அங்கே இருக்கிற ஒரு கரும்பு தோட்டத்துக்குள்ளார வச்சு தான் செஞ்சிட்ருக்காங்க. அந்த வெடிகுண்டு தயாரிக்கிறது ரசாயனங்கள்லாம் கலவையில் கலந்துட்டுருக்காங்க. அப்போ அந்த ஏதோ தொழில்நுட்ப கோளாறில் அங்கேயே வெடிச்சிடுது. வெடித்த உடனே 3 பேரும் 2 பேர் இறந்துறாங்க. அப்போ சார்லஸ் மட்டும் குற்றுயிரும் குலையுருமாக இருக்கார். இல்லை, கை காலில் தனித்தனியாக போயிட்டு அப்பயும் வந்து தலைவர் வாழ்க மாவோ வாழ்கன்னு முழக்கம் போட்டு தோழர் கலிய பெருமாள் வந்து போராட்டத்தை முன்னெடுப்பார்ட்டு தான் கோஷம் போட்டிருக்காரு. அந்த உயிர் போகிற நிலையில் கை காலெலாம் போயிட்டு அந்த அதில் அதுக்கு பிறகு தான் அவர் தலைவர் அவரும் புலவர் கலிய பெருமாளுக்கும் கடுமையான பாதிப்பு. அதில் உடல் முழுக்க காயம். பக்கம் அவங்க மகன் திருவள்ளுவன் இன்னும் கொஞ்சம் பேர் சேர்ந்து ஒரு மருத்துவமனைக்கெல்லாம் கொண்டு போய் காப்பாற்றுறாங்க. காப்பாற்றியே அவர் தலைமறைவாக இருக்கார். தலைமறைவாக இருக்கிற காலங்களில் இந்த இதை செய்தியில் சொல்லிடுறாங்க. ஒருத்தர் ஐயம்பெருமாள் ஒரு ஆள்காட்டி, போலீஸ் இன்ஃபார்மர், அவன் போயிட்டு காவல்துறைக்கு இந்த வெடிகுண்டு வெடிச்சு உடனே அங்கே கரும்பெல்லாம் புடிட்டு அங்கேயே குழி போட்டு மறைச்சிட்றாங்க. ஏன்னா அறுவடை காலம் அது, பிப்ரவரி மாதம் நடக்குது இந்த சம்பவம். அப்போ சுற்றி வேலை செஞ்சுருக்கிற விவசாய தொழிலாளர்லாம் இந்த வெடி சத்தம் கேட்ட உடனே ஓடி வராங்க. இவர் மதியம் அவங்களுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வர வீட்டுக்கு போனவர் வள்ளுவன் சைக்கிளில் போகிறாரு. போயிட்டு வரும்போது வெடி சத்தம் கேட்டு திரும்பி வர்றார். வந்து பார்த்தா இந்த இவ்வளோ மோசமான ஒரு சம்பவம் நடந்து போகுது. எல்லாம் சேர்ந்து அங்கே இருந்தவங்கள சேர்ந்துட்டு அந்த கரும்பெல்லாம் பறிச்சுட்டு அங்கேயே குழி வெட்டி அதிலேயே புதிச்சிட்றாங்க. ரொம்ப நாள் இந்த செய்தி பக்கம் காவல் நிலையம் பக்கத்திலே இருக்குது. ஒரு 2 கிலோமீட்டர் காவல் நிலையம் இருக்குது. யாருமே மக்கள் போய் யாரும் சொல்லலை. இதை வந்து இவங்க சொல்லிடுறாங்க, யாருக்கும் சொல்ல வேண்டான்றதை கேட்டுக்கிறாங்க. மக்கள் அதை உறுதியாக இருக்காங்க, யாரும் சொல்லலை. அந்த ஐயம்பெருமாள்ன்ற ஆள்காட்டி தான் போலீஸ் தகவல் சொல்கிறான். அதுக்கு பிறகு இவங்க மேலே கடுமையான நெருக்கடி வருது. அப்போ தான் தமிழரசன் அந்த ஐயம்பெருமாள் தான் காட்டி கொடுத்தான், இந்த பிரச்சனைக்கு காரணம் வந்தான்ட்டு அவர் வந்து தமிழரசன் தான் அழித்தொழிப்பு செய்கிறார், முடிச்சிடுறார். அந்த பழியை தான் இவங்க மேலே போடுறாங்க. புலவர் கலிய பெருமாள் அவங்க குடும்பம் அந்த வழக்கில் தான் உங்களுக்கு தூக்கு தண்டனை ஆகுது. ஆனால் அது செஞ்சவர் தோழர் தமிழரசன் தான். தோழர் தமிழரசன் அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாதி இல்லா சமுதாயத்தை அமைக்கதான் ரொம்ப தீவிரமாக இருந்தார் அப்படின்னு ஒரு டாக் ஒன்று போயிருந்து. இன்னொன்று வந்துட்டு பணக்காரர்களுடைய ஆளுமை வந்து அந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதை எதிர்த்து தான் இவர் நிறைய போராட்டம் பண்ணார். தமிழ் தேசியம் தனி தமிழ்நாடு அப்படின்னு அந்த கொள்கையில் நம்பிக்கை உள்ளவர்னு சொல்லியிருக்காங்களே சார், இது எந்த அளவுக்கு அவர் வந்துட்டு அந்த டைமில் வெளிப்படுத்தினார்? இல்லை, இங்கே சாதி தான் மக்களை ஒன்றுபட விடாமல் தடுக்கிறது அப்படின்றதுல அவர் உறுதியாக இருந்தார். மக்கள் வந்து உழைக்கும் வர்க்கமா பாட்டாளி வர்க்கமா இணைக்காமல் கூட இருக்கிறது இங்கே சாதி தான்ன்ற முடிவுக்கு வர்றார். அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்திய அளவிலே கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குள்ள கூட அந்த தெளிவு கிடையாது. தன்னெழுச்சி அங்கங்கே போராட்டம் நடந்திருக்கு மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு திட்டமாக வச்சு இந்த போராட்டம் இங்கே நடந்தது. புலவர் கலிய பெருமாளும் இவரும் சிறையில் இருக்கும்போதே இதுக்கான அவங்க விடுதலை 83 இவர் விடுதலை ஆகிறார். புலவர் 84 வர்றார், 83 மிசாவிலேருந்து விடுதலை வர்றார். அப்போ சிறைக்குள்ளே இந்த சிந்தனை அவங்களுக்கு தமிழ்நாடு விடுதலை, தமிழ்நாடு விடுதலை தேசிய நம்மளுடைய விடுதலை அப்படின்றத தான் அவங்க முன்வைக்கிறாங்க. அது மார்க்சிய லெனினிய கோட்பாட்டுக்கு உட்பட்டு மற்றவங்க பேசுகிற இனவாதம் வேறு, ஆனால் இது ஒரு தேசிய இனத்தோட விடுதலையை பற்றி பேசுகிறது அல்லது ஒரு சுயநிர்ணய உரிமை அந்த அளவில் அவங்க முன்னெடுக்கிறாங்க. அப்போ உலக நாடுகளில் ரஷ்யாவிலே அந்த மாதிரி பிரிஞ்சு போயிருக்கு. பல்கேரியா அந்த நாடுகள்லாம் தனி நாடாக பிரிஞ்சு போயிருக்காங்க.
அது கார்ல் மார்க்ஸ் காலத்திலே நடந்திருக்கு. அப்போ அந்த முன் உதாரணங்களை எல்லாம் எடுத்துகிட்டு தான் அவங்க ஒரு அறிவியல்பூர்வமான முடிவுக்கு வராங்க. இந்தியாவிலே தேசிய இனங்களுடைய விடுதலை அப்படின்ற அந்த முன்னெடுப்பை தமிழ்நாட்டை சேர்ந்த நக்சல்பாரி இயக்க தோழர்கள், தோழர் புலவர் கலிய பெருமாள், ஒரு தமிழரசன், இவங்க தான் அந்த முடிவுக்கு வராங்க. அது அடிப்படையில் தான் இங்கே ஒரு கட்சிக்குள்ளேயே விவாதம் பண்ணுறாங்க. இவங்க கட்சியெல்லாம் 83 வெளியே வரும்போதெல்லாம் அந்த முடிவோடு தான் வெளியே வராங்க, கட்சியோட முரண்பட்டு தான் வராங்க. ஆனாலும் கூட இப்போ கட்சியில் இருக்காங்க, கொண்டப்பள்ளி சீதாராமையா தலைமையினால் மக்கள் இயக்க குழுவில் தான் இருக்காங்க. அப்போ வெளியே வந்த பிறகு இவங்களுக்கு சிறப்பான வரவேற்பெல்லாம் கூட கொடுக்குறாங்க. புலவர் கலிய பெருமாளுக்கெல்லாம் சிறப்பான வரவேற்பெல்லாம் கொடுத்து தான் கொண்டு வராங்க. ஆனாலும் கூட இவங்க வெளியே வந்துட்டு அந்த தமிழ்நாடு விடுதலை என்ற அந்த கருத்தில் உறுதியாக இருக்காங்க. அப்போ கூட முதல்ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு விடுதலையாக சுயநிர்ணய உரிமையான வரும்போது புலவர் கலிய பெருமாள் தமிழ்நாடு விடுதலை அப்படின்றத உறுதியை வைக்கிறார். ஆனால் அந்த காலகட்டங்களில் தமிழரசன் சுயநிர்ணய உரிமை பிரிந்து போகக்கூடிய உரிமையோட கூடிய ஒரு அதிகாரத்தோட இருக்கணும் அப்படின்றது அளவில் தான் அவர் வைக்கிறார். ஆனால் இவர் புலவர் தனிநாடு தான், தனி நாடுன்றத உறுதியாக இருக்கார். அப்போ அவங்களுக்குள்ளே சில இதில் வருது. அப்புறம் ஒரு தமிழரசனை ஏற்றுக்கிறார். இவங்க வெளியே வந்த பிறகு 1984 பெண்ணடத்தில் ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. தமிழீழ ஆதரவு மாநாடு, தேசிய இனங்களின் சுயநிர்ணய உரிமை மாநாடு அப்படின்ற ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. அந்த மாநாட்டில் கூட அவங்க மக்கள் இயக்க குழு தோழர்களும் போயிட்டு சோறு ஒட்டி அது ஒரு சலசலப்பு கூட வருது. அந்தளவுக்கு அவங்க போகிறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக ஒரு சாதி ஒழிப்புன்றதில் அந்த பகுதியில் அதாவது வன்னியர் நிகழ்வுகளில் தாழ்த்தப்பட்ட ஒரு தலைமையை வச்சுருப்பாங்க. தாழ்த்தப்பட்ட ஒரு வீட்டு விழாக்களில் நிகழ்வுகளில் வன்னியர்கள் தலைமை தாங்குவாங்க. அந்தளவுக்கு ஒரு 2 சமூகங்களுக்கு ஒரு இணக்கமாக அந்த வேறுபாடுகள் இல்லாத இவர்களுக்கு சக்திக்கு உட்பட்ட அளவில் அது செஞ்சுருக்காங்க. அதுக்கு பிறகு தான் அவர் ஒரு ஆய்வே பண்ணுறார். மின் சுருட்டியில் 1985 ஒரு அங்கேருந்து ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணை ஒரு பணக்காரர் காதலிச்சு கொலை பண்ணுறாங்க. அந்த இதில் ஒரு தமிழ்நாட்டு சங்கம் பெரிய மாநாடு, சாதி ஒழிப்பு மாநாடு நடத்துகிறாரு மின் சுருட்டியில். அதில் ஒரு அறிக்கையை வைக்கிறார். இன்றைக்கும் தமிழ்நாடு விடுதலைகளுக்கு சாதி ஒழிப்பு அரசியலை முன்னெடுக்கிறவங்களுக்கு உண்மையிலே ஒரு பெரிய ஆவணமாக அது இன்றைக்கும் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர்லாம் ஆய்வுகள், அம்பேத்கர் சாதி ஒழிப்பு குறித்த ஆய்வுகள், மார்க்ஸ் சொன்ன ஆய்வுகள், இது எல்லாத்தையுமே சொல்கிறார். அவ்வளோ தெளிவாக அந்த அறிக்கையில் எல்லாம் குறிப்பிட்டிருக்கார். சாதி ஒழிப்பு இல்லாமல் இங்கே தமிழ்நாடு விடுதலையோ இல்லை பாட்டாளி வர்க்க விடுதலையோ இல்லைன்ற முடிவுக்கு வர்றார். அது தாழ்த்தப்பட்ட ஒரு தலைமைன்றார். பாட்டாளி வர்க்க விடுதலைக்கு கூட தாழ்த்தப்பட்ட ஒரு தலைமை தான், தாழ்த்தப்பட்டவர் தான் தலைமையாக இருக்கணும் அப்படின்ற அந்த முடிவில் தான் அவர் வர்றார். அந்த அரசியலை தான் அவர் முன்னெடுக்கிறார். ஒரு கட்டத்தில் தமிழ்நாடு பொதுவுடைமை கட்சின்னு தூக்குறார். தமிழ்நாடு பொதுவுடைமை கட்சி, அந்த கட்சிக்கு பேரை கூட ஆதித்தமிழர் பொதுவுடைமை கட்சின்னு வைக்கணும்னு சொல்லி அவர் ரொம்ப வாதங்கள்லாம் செஞ்சுருக்கார். அதுக்கு பிறகு தமிழ்நாடு பொதுவுடைமை கட்சின்ற பேரில் தான் இயங்குறாங்க. அவர் படையை கட்டுறார். அரசியல் பிரிவு கட்சி தமிழ்நாடு பொதுவுடைமை கட்சி, அதோட படை ஆயுத பிரிவு தமிழ்நாடு விடுதலை படை, அதெல்லாம் இந்த வெகு மக்கள் அமைப்பு, தமிழ்நாடு மாணவர் அந்த வெகு மக்கள் அமைப்புலாம் கட்டுறாரு. அவர் தொடர்ச்சியாக மக்கள் போராட்டங்களை முன்னெடுக்கிறார். இப்போ நம்ம தமிழரசு ஐயாவா இருக்கட்டும், இல்லை கலிய பெருமாள் ஐயா, 2 பேருமே தமிழ் தேசியத்துக்காக தான் மேக்சிமம் அவங்க பேசின விஷயமாவே இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்க தமிழ்நாடு விடுதலை தான், தமிழ் தேசியன்ற இதெல்லாம் தமிழ்நாடு விடுதலை இல்லை. இப்போ சமீப காலத்தில் பல பேர் பல விதமாக தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்காங்களே. இப்போ உங்களுடைய புரிதல் எப்படி? அவங்க சொல்றது ஆரம்பத்தில் அவங்க மூத்தவர்கள் ஆரம்பிச்சதான் இப்போ வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க பேசுகிற தமிழ் தேசியம் வேறு, இவங்க பேசுகிற தமிழ் தேசியம் வேறு. புலவர் கலிய பெருமாளும் தமிழரசன் முன் வச்ச தமிழ் தேசியம் ஒரு அறிவியல் பூர்வமான தேசிய இனங்களுடைய விடுதலை வருத்தக்கூடிய ஒரு இடதுசாரி தமிழ் தேசியம். இன்றைக்கி இருக்கிறவரும் பேசுகிறதெல்லாம் அது ஆரிய தமிழ் பார்ப்பன தமிழ் தேசியம். பார்ப்பனத்தை பாதுகாக்கிறதுக்காக தமிழ் தேசியம் என்ற பேரில் ஒரு கூலிப்படையாக வேலை செய்கிறாங்க. இன்றைக்கி இவங்க செய்கிறதெல்லாம் பார்ப்பனர்களுடைய கூலிப்படை. அவங்க தெளிவாக தான் அந்த அறிக்கையெல்லாம் வச்சுருக்காங்க. அவங்க செயல்பாடுகள் தாழ்த்தப்பட்டோர் சாதி ஒழிப்பு இல்லாமல் இங்கே தமிழ் தேசிய விடுதலை சாத்தியம் இல்லைன்னாங்க. ஆனால் இன்றைக்கிறவங்களாம் சாதியாக தான் இருக்காங்க. சாதி உள்ளுக்குள்ளே வச்சுட்டு தமிழர் பெருமை பேசுகிறது, தமிழ் தேசியன்னு சொல்லி மறைச்சிக்கிறது, அவ்வளோதான். அது இன்றைக்கி திராவிடத்தை திட்டுவாங்க, பெரியாரை திட்டுறது, அது ஒரு இது பேசிட்டாவே அவங்க தான் தூய்மையான தமிழ் தேசியர்கள் அப்படின்ட்டு தங்களை அடையாளப்படுத்திக்கிறாங்க. ஆனால் அது தமிழ் தேசியம் கிடையாது. இங்கே இருக்கிற சாதி வர்க்க முரண்லாம் நிறையவே இருக்குது.
சாதி முரண் இருக்குது. மாற்றி சொல்கிற மாதிரி ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் ஒரு வர்க்க நலன் இருக்குன்னுவார். அப்போ இவங்களுக்கு பின்னாலே ஒரு வர்க்க நலன், ஒரு சாதிய நலன் இருக்குது. இவங்க இந்த சுயசாதி உணர்வோடு தான் செயல்படுறாங்களே தவிர, இப்போ யாரெல்லாம் உடைச்சி பேசுவோம், சீமான் மாதிரி இருக்கிறவங்களே கூட நம்ம சொல்லலாம். அவர் ஒரு சாதி பின்னணியில் தான் செயல்படுறாருன்றது. அது இல்லாமல் இன்றைக்கி ஒரு மதவாத பின்னணியில் இன்னைக்கு பார்ப்பனைத்துக்கு சேவை செய்யக்கூடிய ஆளாக அறிவிச்சிட்டு செயல்படுறார். அவங்க பேசுகிறது தமிழருக்கான தமிழ் தேசியம், மக்களுக்கான தேசியம், தமிழ் தேசியமே கிடையாது. அது ஒரு உருட்டு, அவ்வளோதான். இவங்க எடுத்தது தோழர் கலிபெருமாளும் தோழர் புலவரசனும் முன்னெடுத்த அந்த தமிழ் தேசியம் என்பது முழுக்க ஒரு அறிவியல் பூர்வமானது. ஒரு இடதுசாரி அரசியலை, மார்க்சிய அரசியலை உள்வாங்கிய ஒரு தேசிய இன விடுதலை குறித்த ஒரு பார்வை அது. இவங்க பேசலாம் தமிழ் தேசியமே கிடையாது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா புலவர் கலியபெருமாள் ஐயாவாக இருக்கட்டும், இல்லை தோழர் தமிழரசன் ஐயாவாக இருக்கட்டும், அவங்க எடுத்த அவங்களுடைய போராட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கான போராட்டமாக இருக்கும். ஒரு பக்கம் ஜாதி ஒழிப்புக்கான போராட்டமாக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழர்கள் விடுதலைக்காக போராட்டமாக. இந்த மாதிரி போராட்ட குழுக்களில் பெரும்பான்மையாக இளைஞர்கள் இருப்பாங்களா, இல்லை நடுத்தர வயதுக்குள்ளவங்க தான் இருப்பாங்களா? பெரும்பாலும் இளைஞர்கள் தான். அன்றைய காலகட்டங்களில் இளைஞர், அவங்க பின்னால் நின்றவங்க இளைஞர்கள், ஒரு 30-40 அந்த வயதுக்குள்ளே இருந்தவங்க தான், இளைஞர்கள் தான். ஆண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க, பெண்கள்? ஆண்கள் பெண்கள் எல்லாத்தையும் வென்றெடுத்து எல்லாருமே இருப்பாங்க. கிராமமாக அவங்க வென்றெடுத்திருந்தாங்க. ஸோ இப்போது ஒரு பக்கம் கலியபெருமாள் ஐயா இருக்காங்க, இன்னொரு பக்கம் தோழர் தமிழரசன். இவங்க 2 பேருக்குள்ள ஒரு நட்பு ரீதியான இந்த விஷயம் கொளத்தூர் மணி ஐயா கிட்ட எப்படி போச்சு? அவங்களுடைய நட்பு வட்டாரம் எப்படி இருந்தது? புலவரோட அவருக்கு குளத்தூர் மணிக்கு ஒரு நேரிய நெருக்கம் இருந்தது. தமிழரசனை சிறையில் சந்திச்சு தான் சொல்லுவார். பெருசாக அவங்களுக்குள்ள ஒரு இது இருந்ததில்லை. நீங்க எப்போ மீட் பண்ணீங்க தோழர் தமிழரசன் ஐயா? தமிழரசனை நான் மீட் பண்ணவே இல்லை. தமிழரசனை சந்திக்கல. ஓகே. தமிழரசனை நான் ஒரு புலவர் கலிபெருமாளோட வாழ்க்கை குறிப்பு, அந்த மக்கள் தொகையோட மரணத்தை வென்றன்னு புத்தகம் இருக்கு இல்லைங்களா, அதை எழுதுறப்ப தான் எனக்கு அவர் பற்றி அதிகமான தகவல் எனக்கு பற்றி தெரியும். இது நீங்க நேரடியாகவே புலவர்கிட்ட கேட்டிருந்தீங்களா? தமிழரசன் ஐயாவை பற்றி நிறைய சொல்லியிருக்கு. அவர் குடும்பத்தில் ஏற்பட்ட அந்த இழப்புகள் எல்லாம் கூட அவங்க 14-15 வருஷம் சிறை, மிகப்பெரிய அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு ஆளாகி சித்திரவதையெல்லாம் பட்டாங்க. ஆனால் அதை கூட அவங்க பெருசாக நினைக்கவே மாட்டார். தமிழரசனுடைய இறப்பை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா கண் கலங்கிடுவார். அவ்வளோ உறுதிமிக்க ஒரு மனிதர். தமிழரசனை பற்றி பேசும்போது கண் கலங்கிடுவார். அவங்க துணைவியர் அந்த அம்மா வாழாமல்லம்மையில் இருக்காங்கல்ல, அவங்க சொல்வது இந்த புத்தகம் நாங்கள்லாம் தூக்குற வேலை இருக்குள்ள சொல்லுவாங்க, ஏங்க நான் என்னங்க பண்ணிட்டு இதுக்கெல்லாம் போயிட்டு இதெல்லாம் எழுதிட்டு இருக்கிறீங்க, தோழர் தமிழரசெல்லாம் அந்த வயசில் இறந்தே போனார், அவரெல்லாம் அவ்வளோ தியாகம் பண்ணியிருக்க, நம்ம என்ன செஞ்சு. இறக்கும்போது என்ன வயசு இருக்கும் சார்? இறக்கும்போது 45 ஒரு பிறந்தது, 87 இருக்கிறார். 40 வயது அந்த வயது அளவில் தான் இருக்கும். 40-45 தான் இருக்கும். திருமணம் செஞ்சுக்கல. அவர் வீட்டுக்கு ஒரே ஒரு மகன் தான். ஆனாலும் அந்த அம்மையார் பாதுசாமல் அவங்க தாயார், அவங்கள பார்த்துருக்கோம், அவங்களோட பேசியிருக்கோம், பழகிருக்கோம், அது அவங்கள பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு இறுதி வரையுமே ஒரு மகன் அவனும் இந்த மாதிரி போராட்ட காலத்துக்கு போயிட்டாருன்னும் போது கூட அதை பற்றி கலங்கவே இல்லை. தன்னுடைய மகனுடைய கருத்தை ஆதரித்து நின்றாங்க. நம்ம புறநானூற்றெல்லாம் பார்ப்போம். தமிழச்சிங்களுடைய உயரத்தை புறநானூற்றில் பார்த்துருக்குறோம். நான் சமகாலத்தில் நம்ம வாழ்கிற காலத்தில் நான் பார்த்தது பாதுசாமா, தமிழரசனுடைய தாயார் பாதுசாமையார் தான். அவங்கள தான் நான் புறநானூற்று தாயாக பார்க்குறேன். அப்படி ஒரு இந்த சமூகத்துக்கு ஒரு மகனை கொடுத்தும் அவங்க கலங்காமல், அவங்க கடைசி வரை கூட தன்னுடைய மகனுக்கு அந்த இடத்துல ஒரு சிலையை வைக்கணும்னு தான் ஆசைப்பட்டாங்க. ஆனால் இன்னை வரையும் நிறைவே அரசு அதுக்கான அனுமதி கொடுக்க மறுத்துட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கும் புலவர் கலியபெருமாள் ஐயாவுக்கான தொடர்பு எத்தனை வருடங்களாக, நட்பு ரீதியான தொடர்பு? எங்களுக்கு ஒரு 95லிருந்து அந்த தொடர்புகள் இதான. அவர் இறக்கிற 2007 வரையும் அந்த தொடர்பு இருந்துட்டு இருந்தது. ஒரு ஆழமான உறவாக தான் இருந்தது. அது எனக்கு அவருக்குமான அந்த உறவு ஒரு ஆழமான உறவாக இருந்தது. எந்த இடத்துல உங்களுடைய உறவு ரொம்ப ஆழமானது? எந்த இடத்துல நீங்கள் அவரை கவர்ந்தீங்க, அவர் உங்களை கவர்ந்தார்? அது இந்த இடம்னு எனக்கு புரியல. நீண்ட அந்த 95லேருந்து ரொம்ப நெருக்கமாக பழகிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னே பார்ப்போம், போவோம், பழகுவோம். ஆனால் அதுக்கு பிறகு தான் நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு நெருக்கமான உறவு வந்தது. இயல்பாகவே அவர் மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. அதே மாதிரி என் மேலே அவருக்கு ஒரு கொள்கை தான், ஒரு கொள்கைன்றது தான், வேற எதுவும். அவரோட போராட்டங்கள்லாம் நீங்கள் கலந்துக்குவீங்களா? இல்லை, அந்த காலகட்டங்களில் போராட்டங்கள்ன்ற அளவுக்கு அவர் இல்லை. ஏன்னா உடலெல்லாம் மெலிஞ்சிட்டு இருந்தார். இப்போ ஐயா நெடுமாறன் இந்த மாதிரி அமைப்புகளோட
சில அமைப்புகளோடு சேர்ந்து செயல்படுவார். வெளிப்படையாக அந்த தலைமறை வாழ்க்கை ஒரு பெரிய போராட்டன்றதெல்லாம் அவர் முன்னெடுக்கிற அளவில் இல்லை. சில கூட்டங்களில் கலந்துட்டு பேசுவார். அந்த அளவில் தான் இருந்தார். அவர் உடல்நிலை அந்த அளவுக்கு பாதிச்சிருந்தது அந்த காலகட்டங்களில். நீங்கள் எந்த அமைப்பில் இருந்தீங்க ஆக்சுவலி? நான் அதுக்கு முன்னால் கொளத்தூர் மணி தலைமையிலான அமைப்பில் இருந்தேன். அதுக்கு முன்னாடி நான் பொதுவுடைமை கட்சிகளில் பயணிச்சிருக்கிறேன். என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் எடுத்து பேசுறது, நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் பேசுவீங்க? அடிப்படையாகவே நாங்கள் வந்து இந்த வர்க்க பொதுவுடைமை அரசியல் தான். அதில் குறிப்பாக எங்களுக்கு உங்களுடைய அந்த உந்துதெல்லாம் வந்த பிறகு சாதி ஒழிப்பு, தமிழக விடுதலை, ஈழத்தமிழர் ஆதரவு, இந்த விஷயங்களை தான் நாங்கள் இந்த செய்திகளை தான் அதிகமாக பேசுவோம். அதை பற்றி புரிதலை தான் தேடிட்டு இருந்தோம். நீங்கள் என்னைக்காவது தேசிய தலைவர் இருக்கார்ல பிரபாகரன் ஐயா, அவங்கள மீட் பண்ணியிருக்கீங்களா, சந்திச்சிருக்கீங்களா? ஒரு முறை பார்த்ததா எனக்கு நினைவுங்க. 83களில் வந்து அவங்க புகைப்பட கண்காட்சியெல்லாம் நடத்தினாங்க. எல்லா நகரங்கள்லையும், சின்ன சின்ன நகரங்கள்லாம் இப்போ புகைப்பட கண்காட்சி, தமிழீழத்தில் எவ்வளோ பெரிய அடக்குமுறை ஒடுக்குமுறை நடக்குது அப்படின்றத. அப்போ எங்கள் அரூர்லேயும் ஒரு புகைப்பட கண்காட்சி நடத்தினாங்க. அப்போ தமிழ்நாடு தமிழ் தேசிய இயக்கத்தில் ஐயா நெடுமாறனோட துணைத் தலைவராக இருந்தார் எங்கள் ஊர் வழக்கறிஞர் நெடுங்கிள்ளின்ட்டு. அவர் தான் அந்த இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தார். அவர் வழியாக தான் அங்கே அந்த புகைப்பட கண்காட்சி நடக்கும்போது ஒரு முறை வந்திருக்கார். நான் பார்த்துருக்கேன். எனக்கு ஏன்னா இப்போ நான் பார்த்துருக்கேன். எனக்கு பெரிய அளவுக்கு இந்த டைம்லாம் இது கிடையாது. ஆனால் ஆர்வமாக அந்த நிகழ்ச்சியெல்லாம் போனோம், பார்த்தோம். எப்படி வந்தார்? அவருடைய உருவ தோற்றம் எப்படி இருந்துச்சு? அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருந்துச்சு? இப்போ அந்த சீருடையில் தான் இருந்தார். நான் பார்க்கும்போது அந்த சீருடையில் தான் பார்த்தேன். ராணுவ சீருடையில் தான் இருந்தார். துப்பாக்கி அதெல்லாம் இல்லை, அது சும்மா அந்த சீருடையில் தான் வந்தாங்க. ஒரு 7-8 பேர் இருந்திருப்பாங்க. அந்த சீருடையில் தான் வந்தாங்க. அப்போ ஒரு முறை பார்த்துருக்கோம். அப்போ நான் அப்போ பேசுறது எனக்கு அந்த இதெல்லாம் அப்போ வரல. இப்போ நான் யாராவது 11வது 12வது படிச்சுட்டு இருக்கேன். அப்போ எனக்கு அந்த அளவுக்கு அப்போ ஆரம்ப காலகட்டங்கள் அது 83ல் அந்த புகைப்பட கண்காட்சி அவங்களுக்கான ஆதரவு இயக்கமாக தமிழ்நாட்டில் நடத்திட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் பார்த்துருக்கேன், ஒரு முறை பார்த்துருக்கேன். வாழ்க்கையில் நான் ஒரு முறை எப்படியாவது பார்க்கணும்னு நினச்சி அது நடக்காமல் போன ஒரு எனக்கான ஏமாற்றம். இல்லை, புகைப்படமெல்லாம் அப்போ எடுத்துக்கல. புகைப்படம் எடுக்கிறது இப்போ மாதிரி வசதியெல்லாம் அப்போ கிடையாது. புகைப்படம் எடுக்கணும் ஒரு ஸ்டுடியோவுக்கு தான் போகணும். அதனால அந்த வாய்ப்பு இல்லை. அந்த கண்காட்சியில் வரும்போது அங்கே இருக்கும்போது பார்த்துருக்கேன், ஒரு முறை பார்த்துருக்கேன். அந்த கண்காட்சியை பார்த்து அவர் என்ன சொன்னார்? அவருடைய பதில் ஏற்பாடுகளே அவங்க தானே, புலிகள் தான் அந்த கண்காட்சி நடத்தினவங்க. தமிழ்நாடு முழுக்க நடத்தினாங்க. ஏன்னா அங்கே எவ்வளோ பெரிய கொடூரம் நடக்குதுன்னு அந்த மக்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தமிழ்நாடு முழுக்க நடத்தினாங்க. அதில் முக்கிய தளபதிகள்லாம் அவரோட இருந்தாங்க. ரொம்ப நன்றி ஐயா. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் எங்கள் மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி.